ஆதி என்னும் பராவரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தவராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் இதில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கரணம் சார்ந்த ஒரு பதிவு, அதாவது 8வது கரணம், சகுனி கரணம். இந்த கரணத்தில் பிறந்த மனிதர்களுடைய குணாதிசயங்கள், இவர்களுக்கு நடக்கும் பலன்கள், அந்த பலன்களிலிருந்து பாதிப்பு உள்ள பலன்களை குறைத்து கொள்வதற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள், இந்த 3 தகவலையும் இந்த கரணத்தில் பார்ப்போம். இந்த சகுனி கரணம் என்பது கூலி ஆட்கள் சம்பந்தப்பட்டது. நாம் வேலைக்காரனாக இருப்பது, நம்மிடம் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கரணம் இதுவே சகுனி. தெய்வம் என்று பார்க்கும் பொழுது விஷ்ணு, கிரகம் என்று பார்க்கும் பொழுது சனி, பகலில் காக்கை, இரவில் ஆந்தை. வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கிழமை என்று பார்க்கும் பொழுது சனிக்கிழமை, திருத்தலம் என்று பார்க்கும் பொழுது திருநள்ளாறு சனீஸ்வரன், தேவதை என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ விஷ்ணு, மலர் என்று பார்க்கும் பொழுது செண்பக மலர், ஆகாரம் என்று பார்க்கும்போது வெள்ளம், பூசுவது சேறு, ஆபரணம் கருத்த நூல், தூபம் அகில், வஸ்திரம் கந்தை, பாத்திரம் கற்பாத்திரம். இவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர காகத்திற்கு அடிக்கடி உணவு கொடுத்து வருவது என்பது சாலச் சிறந்தது. இவர்கள் அறிவாளிகளாகவும் அமைதியான புத்திசாலியும் உடையவர்களாகவும் நல்ல நினைவாற்றல் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடின உழைப்பு கொண்டவர்களாகவும் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகம் இருப்பதால் இவர்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் சரியானதாக இருக்கும். தங்களுக்கு மிகவும் பக்குவப்பட்ட மனிதர்களாக மாற்றிக்கொள்வார்கள். பிறர்களிடம் உண்மைக்காக சண்டையிடவும் நோய் தீர மருந்து உட்கொள்ளும் செயல்களையும் இக்கரணத்தில் செய்தால் சிறந்த பலனை கொடுக்கிறது. எதிராளி எந்த விதத்திலாவது எதிர் நின்று வெற்றி பெற இந்த கரணம் சிறப்பாக பயன்படுகிறது. இக்கரணத்தில் செய்யும் செயற்கரிய செயல்களால் பெரும் சாதனை ஏற்படும் நிலை ஏற்படும். பலர் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள். பலர் அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறார்கள். உயர்ந்த அறிவு உள்ளவர்கள் யதார்த்தமாய் பழகுவார்கள். அழகானவர்கள், அசாத்திய தைரியம் கொண்டவர்கள், மிகுந்த செல்வம் உடையவர்கள். செல்வம் இல்லாதவர்கள் கூட செல்வம் இருப்பதாக காட்டிக்கொள்வதில் சாலச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த கரணம் தரும் தீமைகள் என்று பார்க்கும் பொழுது தவறு செய்தவர்களை சாதாரணமாக தண்டிக்கும் குணம் உண்டு. ஒருவரை தான் இருக்கும் இடத்தின் பக்கமே வரவிடாமல் செய்யும், விரட்டிவிடும் தன்மை இவர்களுக்கு உண்டு. இணைந்தே இருக்கும் இருவரை எளிதில் பிரித்துவிடும் தன்மையை இக்காரணத்திற்கு உண்டு. அழுத்தமான மற்றும் கடுமையான வார்த்தைகளை எளிதில் பயன்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவர்கள். பிற கரணத்தில் பிறந்தவர்களை விட இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு திதி சூன்மம் அதிகமான பாதகத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதிகமான நகைகளை அடகு வைப்பதும் மீட்டுவதும், இந்த நகைகளை மீண்டும் அடகு வைப்பதும் இவர்களது பழக்கத்தில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பலர் வட்டி வாங்கியே காலத்தை கழிக்கிறார்கள். பலர் வட்டி கட்டியே காலத்தை கழிக்கின்றார்கள். நகை சார்ந்த இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு இவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் திருநள்ளாறு செல்லும் போது புத்தாடை உடுத்தாமல் ஏற்கனவே உடுத்திய பழைய ஆடையுடன் சென்று சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நூல்களை கொண்டு மாலை செய்து அணிவிக்கலாம். வெள்ளத்தில் பொங்கல் செய்து தானம் செய்யலாம். அதே சமயத்தில் எந்த ஒரு நிறுவனத்தில் இவர்கள் வேலை செய்தாலும் இவர்கள் அதிகபட்சம் காலம் இவர்கள் இருப்பதில்லை, அல்லது இவர்கள் அதிகபட்ச காலம் இருக்கும் வரை அந்த நிறுவனம் நிலைப்பதில்லை என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இவர்கள் வழிபடும் தெய்வத்திற்கு, கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபடும் தெய்வத்திற்கு திருநீர் பூசி விபூதியை கல்பாத்திரத்தில் கலக்கி விபூதியினால் அபிஷேகம் செய்து அதில் அகில் குச்சிகளை கொண்டு தூபம் காட்டி பயன்படுத்தப்பட்ட துணையை கொண்டு அலங்கரித்து கருப்பு நூலில் சேர்க்கப்பட்ட மாலைகளை அணிவித்து வெள்ளத்தில் பொங்கல் செய்து வெள்ளம் அவல் பொறி கலந்து படையல் செய்து செண்பக பூக்களால் அர்ச்சித்து வழிபட்டு வர கரண தெய்வம் பலம் பெற்று கர்ணநாதனும் பலமடைகிறது. ஜாதகருக்கு வேண்டிய பலவிதமான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக செய்து தர கர்ணநாதன் ஏதுவாக அமைகிறார். சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரியத்தின் பலிதத்துக்காக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இவர்கள்
எண்ணியது நன்மையாக நடந்த மேலே குறிப்பிட்ட சுப கரணங்களில் அதற்குண்டான பூக்களை பயன்படுத்துவது, வாசனை திரவியம் அதாவது ஆகாரம் உண்பது, தோபம் போடுவது, அவற்றில் ஏதாவது உங்களால் முடிந்ததை அந்த நேரத்தில் செய்து கரணத்துக்கு ஏற்றவாறு சொல்லியபடி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி என்பது சுலபமாக உங்களுடைய கை கெட்டும் தூரத்தில் அமைகிறது அல்லது கை கெட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.